ஒரு தெய்வீக மாற்றங்கள் நம்மளுக்கு அதிகரிக்கக்கூடிய மாதம் என்று சொன்னால் கும்பராசிக்கு இது மிகையே ஆகாது. வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும். ஆன்மீக பற்றோடு நம்ம வெளியூர் போகிறதுக்கான அமைப்புகள் செல்லப்போகுது. நிறைய துன்பத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய ராசியில முதன்மை யாரான்னா கும்பராசிக்காரங்க. இந்த சனி பெயர்ச்சி என்று சொல்லக்கூடிய அமைப்புல எல்லாருமே இந்த ஜென்ம சனியில் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. எதுவுமே சொல்ல முடியல. இவங்களுக்கு ஒரு விடிவு காலம் எதுனா இப்ப இந்த சூரிய பகவான்லேருந்தே ஆரம்பிக்குது. 11ஆம் இடத்துல வரக்கூடிய சூரிய பகவான் முதல் நாள்லேருந்தே வரார். மார்கழி 1லேருந்தே அவருக்கு ஏற்றம் தரத்துக்கான அமைப்பு, திருப்பியும் தைரியம், தன்னம்பிக்கை எல்லாத்தையும் கொடுக்குறாரு. ஆணித்தனமாக சொல்கிறேன், நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய காலமாகும். வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தொய்வான நிலை 18ஆம் தேதிக்கு அப்புறம் மாறப்போகுது. எது தொட்டாலும் லாபம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை இறைவனே நம்மளுக்கு தானாக தந்துருள் போகிறார் ஐயா. ஏன்னா புதன் பகவான் அந்த 8ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் அவர் தான் நம்மளுக்கு 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் 11ஆம் இடத்துல சம்பந்தப்படும் போது ஏற்ற தாழ்வான வாழ்க்கையில் நாம் ஓரளவுக்கு நிம்மதியாக நான் இந்த மாதம் கடந்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்மக்கிட்ட வரப்போகுது. தமிழ் மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது மார்கழி மாத ராசி பலனை பார்ப்போம் வாருங்கள். இந்த சூரியன் இருக்கும் இடம் என்று சொன்னால் அது சூரியன் போன மாதத்தில், அதாவது கார்த்திகை மாதத்தில் விருச்சிக ராசியில் இருந்தார். இந்த மாதத்தில் அதாவது தனுசில் இடம்பெயர்ந்தால் அதன் பேர், அதாவது தனுசில் இடம்பெறக்கூடிய காலம், அவர் வாழக்கூடிய நேரம், அந்த எல்லாமே தான் மார்கழி மாதம் என்று சொல்கின்றோம். புண்ணிய மாதம் என்று சொன்னால் அது மார்கழி மாதத்தை குறிக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்க போகுது என்று விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். கும்பம், மார்கழி மாதம் என்னென்ன கொடுக்க போதையா? இந்த மதி நிறைந்த நன்னாளில் நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கும்? நல்லது கிடைக்கின்ற பாக்கியம் பெற போகிறோம். சுப செலவுகள் அதிகரித்திருந்தாலும் இந்த மாதம் நல்ல ஏற்றம் தரக்கூடிய இடத்துல, லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சூரிய பகவான், நம்ம 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அமரப்போறாருங்க. இதை விட வேற என்னங்க வேணும்? அதுவே நம்மளுக்கு ஆட்சிக்கு இணையான அமைப்பை பெறப்போதுங்க. ஒரு தெய்வீக மாற்றங்கள் நம்மளுக்கு அதிகரிக்கக்கூடிய மாதம் என்று சொன்னால் கும்பராசிக்கு இது மிகையே ஆகாது. வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும். ஆன்மீக பற்றோடு நம்ம வெளியூர் போகிறதுக்கான அமைப்புகள் செல்லப்போகுது. நிறைய துன்பத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய ராசியில முதன்மை யாரான்னா கும்பராசிக்காரங்க. இந்த சனி பெயர்ச்சி என்று சொல்லக்கூடிய அமைப்புல எல்லாருமே இந்த ஜென்ம சனியில் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. எதுவுமே சொல்ல முடியல. இவங்களுக்கு ஒரு விடிவு காலம் எதுனா இப்ப இந்த சூரிய பகவான்லேருந்தே ஆரம்பிக்குது. 11ஆம் இடத்துல வரக்கூடிய சூரிய பகவான் முதல் நாள்லேருந்தே வரார். மார்கழி 1லேருந்தே அவருக்கு ஏற்றம் தரத்துக்கான அமைப்பு, திருப்பியும் தைரியம், தன்னம்பிக்கை எல்லாத்தையும் கொடுக்குறாரு. வெளியூர் பயணங்களை ஏற்றம் தரக்கூடிய அமைப்பு தரப்போறாருங்க. இது வரைக்கும் தவறான விஷயங்கள் மட்டுமே நடந்து போச்சு. சுக்கிர பகவான் ஏற்கனவே 12ல் இருக்காரு. அதை எதிர்கொண்டு நேர்கொண்டு பார்க்கக்கூடிய 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வேற, நீச்சகதி செவ்வாயில் நாம் வேற அகப்பட்டு இருக்கோம். எது செய்தாலும் நம்மளுக்கு துன்பமாகவே வருதுங்க. நல்லது செய்தாலும் துன்பத்தை அதிர்விக்கிற காலமாக வருது. இந்த காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய காலமாகவும் ஒரு 15 தேதி வரைக்கும் பொறுமையாக இருக்க, நல்ல சேர்க்கை பெறக்கூடிய அளவுக்கு செல்வத்தை கொடுக்க போறார். நம்மளுக்கு இறைவன் நாட்டம் என்று சொல்லக்கூடிய சனி சுக்கிரன் சேர்க்கை பெற்றாலே செல்வங்கள் அதிகரிக்கும். இழந்த சொத்துக்களை மீட்டெடுக்கக்கூடிய காலங்கள் வரும். ரொம்ப நாளாக நான் சொத்தை எழுந்துட்டு இருக்கிறேன், ஏன்னா கண்டிப்பாக சொத்து வாங்கக்கூடிய பாக்கியத்தை இந்த நேரத்தில் பெறப்போறீங்க. ஆணித்தனமாக சொல்கிறேன், நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய காலமாகும். வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தொய்வான நிலை 18ஆம் தேதிக்கு அப்புறம் மாறப்போகுது. எது தொட்டாலும் லாபம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை இறைவனே நம்மளுக்கு தானாக தந்துருள் போகிறார் ஐயா. ஏன்னா புதன் பகவான் அந்த 8ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் அவர் தான் நம்மளுக்கு 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் 11ஆம் இடத்துல சம்பந்தப்படும் போது ஏற்ற தாழ்வான வாழ்க்கையில் நாம் ஓரளவுக்கு நிம்மதியாக நான் இந்த மாதம் கடந்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்மக்கிட்ட வரப்போகுது. தவறான விஷயங்கள் என்னென்ன இருக்குதோ அவையெல்லாம் கடந்து இந்த மாதம் நீங்கள் தாண்டி வரதான் போகிறீங்க. பிரச்சனையிலேருந்து நீங்கள் முதல்ல விடுபட போகிறீங்க. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த சலசலப்பு, அந்த கருத்து வேறுபாடுலாம் இருந்திருக்கும் பாருங்க, அவையெல்லாம் ஒரு 15 தேதிக்கு அப்புறம் மாறி வரப்போகிறது. இந்த சுக்கிர பெயர்ச்சியால் இந்த சுக்கிர பகவான் நம்ம இடந்து மாறி வருவார் பாருங்க. நம்ம ராசிக்கு வரும்பொழுது பரவாயில்லை, நம் மனைவியும் நம்ம பேச்சை கேட்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம பெறப்போகிறோம். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகிறோம். ஏன்னா சனி பகவான் வேற யாரும் இல்லை, மனைவி தான் சனி பகவான். அதை நாம் தெரிஞ்சுக்கணும். வெளியில் யாரையும் கிரகங்களை நீங்கள் தேடவே தேவையில்லை சுவாமி. நம்ம வீட்டிலே நவ கிரகங்களும் இருக்குது. நாம் தேடாத போயிட்டுருக்கோம், அவ்வளோதான். நம்ம வெளியே போய் தேடிட்டுருக்கோம், அந்தந்த கோயிலில் போய் விழுந்து விழுந்து கும்பிட்றோம். நம்ம வீட்டிலே எல்லா விதமான நவ கிரகங்களும் நம்ம வீட்டிலே இருக்குது. தேடிலாம் போனோம் அவசியமே இல்லை. அவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறதும் இங்கே தாங்கிறாங்க.
நன்மையும் பெரும் தீமையும் பிறர் செய்ய வாரா என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு ஏற்றார் போல் கும்பராசிக்கு இந்த வாழ்க்கை தரம் மாறப்போகுது. இந்த காலம் இனிமையான காலமாகவும் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலமாகவும் மாறப்போகுது சுவாமி. இந்த மாதமே உங்களுக்கு ஏற்றம் தரும். ஏன்னா இந்த மாதம் முழுவதும் சூரிய பகவான் 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 11ஆம் இடத்துல இருப்பதால மாமியார் வீட்டு சொந்தங்களாலும் நம்மளுக்கு அனுகூலத்தை பெறக்கூடிய காலமாக வரப்போகுது. அவங்க மச்சினர் என்று சொல்லக்கூடிய மச்சினராகட்டும் யாரானா இருக்கட்டும் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய காலத்தை அனுபவிக்க போறீங்க. நல்லா இருக்க போதையா, மாற்றங்கள் உண்டு. ஆரம்ப நிலையிலேயே நம்மளுக்கு வெளியூர் பயணங்கள், ஆன்மீக பயணங்களை, சுற்றுலா என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் பெறதான் போகிறோம். இந்த மார்கழி மாதத்தில் வண்டி வாகனங்கள் சேர்க்கை பெறக்கூடிய காலங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரப்போகுது சுவாமி. இது வரைக்கும் இல்லை சுவாமின்னா விவசாயத்துக்காகவோ இல்லை வேற எதனா தொல்பொருள் ஆராய்ச்சியாளருக்காகவோ இருந்தாங்களா, இந்த முறை நல்ல ஏற்றத்தை கொடுக்கும், நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஒரு நல்ல ஒரு செயல்பாட்டை உருவாக்கி தருண்டானா இந்த முறை நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது, செயல் திட்டங்களை உருவாக்கி கொடுக்க போகுது. இந்த மாதம் உங்களுக்கு ஏற்புடைய மாதமாக திகழப்போகுது. எதுவாக தொட்டதெல்லாம் தொழிலாகட்டும் வேலையாகட்டும் எதனா இருக்கட்டும் சுவாமி. நான் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கேன், என்னால் முடியல சுவாமி, ரொம்ப கீழ்மட்டத்துக்கு போயிட்டேன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் திருப்பியும் ஒரு உயிர் பிச்சு தருகின்ற அளவுக்கு நம்மளுக்கு திருப்பியும் ரீசார்ஜ் பண்ணி தரப்போகிறார். ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு முறை எல்லாருமே வந்து ரீசார்ஜ் பண்ணக்கூடிய அளவு தான். நம்ம உயிராகட்டும் உடலாகட்டும் மனசாகட்டும் ஒரு 30 வருஷத்துக்கு ஒரு முறை சனி பகவான் ரீசார்ஜ் பண்ணி தருவார். ஒரு 12 வருஷத்துக்கு முன்னே செல்வத்தை ரீசார்ஜ் பண்ணுறது யாரானா குரு பகவான். அந்த ரீசார்ஜ் பண்ணக்கூடிய அமைப்பு திருப்பியும் சுக்கிர பகவான் நம்ம ராசிக்கு வரும்பொழுதெல்லாம் திருப்பி ரீசார்ஜ் பண்ணக்கூடிய காலம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த சுக்கிர பகவானால் ஏற்றம் தரப்போறீங்க, பரவாயில்லை. சூரிய பகவானாலும் மாற்றங்கள் கிடைக்க போகுது. அரசாங்க தரப்பில் உத்தியோகத்துக்காக நான் காத்துட்ருக்கேன்னா அந்த அனுகூலத்தை நீங்கள் பெற போகிறீங்க. திடீர் என்று சொல்லக்கூடிய புத்திர பாக்கியம் கிட்டக்கூடிய காலம் இந்த நேரத்தில் கிடைக்கும் சுவாமி. ஏன்னா அந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடத்துடைய தன்மை என்று சொன்னால் அதை மிகைப்படுத்த முடியாது. சூரியனோட வீட்டில் குரு அமர்ந்திருந்தாலும் குருவோட வீட்டில் சூரியன் அமர்ந்திருந்தாலும் புத்திர பாக்கியம் கிட்டும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. ஏன்னா 11ஆம் இடம் என்பது புத்திர பாக்கியம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு பெறுது. இந்த மாதம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கேன் செய்யா, அந்த பேமெண்ட் வந்தால் எனக்கு சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை அரசாங்க தரப்பில் நான் கான்ட்ராக்ட் எடுத்து செஞ்சிட்ருக்கேன், இல்லை அரசாங்க தரப்பில் எனக்கு இது பிஎஃப் வரல இது வரலன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லை, அவையெல்லாம் இந்த நேரத்தில் கூடுதல் அனுகூலத்தோடு நம்மளுக்கு எல்லாமும் கையில் வந்து சேரதான் போகுது. நான் உழைத்த உழைப்புக்கான ஊதியம் கிடைக்கணும்னா இந்த மாதம் அனைத்தும் கிடைக்க போகுது. ஒரு 15 தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையோடு இருங்க. எல்லா செல்வ வளமும் நம்மக்கிட்ட வந்து சேரும். அப்போ தான் நம்மளுக்கு நிம்மதி பிறக்கும். சுப செலவுகள் நம்மக்கிட்ட இருந்து கொண்டே இருக்கும் சாமி, பயப்படவே தேவையில்லை. நம்ம பிள்ளைகளுக்கோ பிள்ளைகள் சார்ந்த விஷயத்துக்கோ திருமண பந்தத்துக்காகவோ நாம் இதில் கூடுதல் கடவத்தில் செலவு பண்ண தான் போகிறோம். ஏன்னா தொடர்ச்சியாக வந்த வண்ணமும் இருக்குது. அதனால் பிரச்சனைகள் கிடையாது. எதையும் எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் இறைவன் நம்மளுக்கு தானாக தந்துட போகிறான். செல்வத்தையும் கொடுக்க போகிறான். நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? மற்ற விஷயங்கள் எப்படியோ செல்வத்தையும் செல்வ நாட்டத்தையும் கொடுக்கின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்கும். பயப்படணும் அவசியம் இல்லை. இறை நாட்டம் அதிகரிக்கக்கூடிய மாதமாகும். வண்டி வாகன சேர்க்கை இது வரைக்கும் இல்லைன்னா வண்டி வாகன சேர்க்கைகளை நம்ம புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய பாக்கியம் இந்த நேரத்தில் பெறப்போகிற சாமி. வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக அதிகரித்து கொண்டே இருக்கும் சாமி. இந்த மாதம் முழுவதுமே வெளியூர் சுற்றுலா என்று சொல்லக்கூடிய பயணங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும். அதன் மூலியமாக டிராவல்ஸ் டிபார்ட்மெண்ட் வச்சுட்டு இருக்கோங்க, வண்டி வாகன போக்குவரத்தில் வச்சுட்டு இருக்கோங்க, பெரிய லாரி வாகனங்களை வச்சுட்டு இருக்கோம், பெரிய இயந்திரங்களை வச்சுருக்கோம். நல்ல அனுகூலத்தை பெறக்கூடிய காலம். இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுதலை என்று சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறக்கூடிய காலம். ஏன்னா சனி பகவான் அந்த இடத்த விட்டுட்டு வெளியே போகக்கூடிய காலமாக வந்துடுச்சு. அதனால பிரச்சனைகள் கிடையாதையா. 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் இருப்பதாலேயும் வீடு சார்ந்த விஷயத்தில் சின்னதாக மனசு எப்பவுமே தாக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்குது. செலவீனங்கள் அதிகரித்து கொண்டே இருக்குதுன்னா வீட்டு செலவுக்காக நான் செலவு பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மனத்தாக்கம் எல்லாம் சீக்கிரத்துமே ரிலீஃபல் ஆகிடுவீங்க. ஏன்னா அவர் வக்ரகதி இருப்பதால் ஓரளவுக்கு பரவாயில்லை, இழந்ததை மீட்டெடுக்கலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையெல்லாம் நம்மக்கிட்ட வரும். 2ல் இருக்கக்கூடிய ராகு 8ல் இருக்கக்கூடிய கேது பகவானாலையும் எந்த காரணத்தை கொண்டையும் தேவையில்லாத விஷயத்தில் கையெழுத்து கையொப்பமோ நாம் இந்த நேரத்தில் போடாமல் இருப்பது பெரிய சாலச் சிறந்தது. அடுத்தவருடைய பணத்துக்காக ஆசைப்படக்கூடிய காலத்தில் இந்த நேரத்தில் வைக்காதீங்க. ஷேர் மார்க்கெட் விஷயத்தில் கொஞ்சம் தள்ளி போடுங்க. இந்த நேரத்தில் எந்த காரணத்தை கொண்டும் அதில் கை வைக்கிற வேலையை வச்சுக்காதீங்க. அதாவது மறைமுகமான வருமானங்கள் இந்த நேரத்தில் அதிகரிக்கும். ஏன்னா அதுதான் நாட்டத்தை ஏற்படுத்தும். இந்த இடத்துல மறைமுக வருமானமும் அதிகரிக்கும், ஆனால் அதே நாட்டத்தையும் உருவாக்கி தரும். ஏன்னா வரவு எந்த பக்கம் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி செலவீனத்தையும் கொடுத்துருவாரு சனி பகவான்.
2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது என்பது ஒரு தாளச் சிறந்தது. அதாவது மைனஸ் டு மைனஸ் தான். நாம் எவ்வளோ தூரம் நாம் மேலுக்கு போகிறோமோ அந்த அளவுக்கு கீழையும் தள்ளிடுவார். நேர்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் மட்டும் இருங்க. ஏன்னா ஜென்ம சனி நாம் விட்டு விலக போகிறோம். அதிலிருந்து நாம் விடுதலை பெறக்கூடிய காலம் வந்து கொண்டிருக்கிறது. இதுவே பெரிய நன்மை என்று கூட எடுத்துங்க. ஒரு மனுஷனுடைய தன்மை எதிரானா கிரகங்களுடைய வலிமையில் தான் நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். பகவான் சனி பகவான் இருக்காருன்னா அதுக்கு தேவையான அளவுக்கு நம்மளுக்கு தோல்வி கொடுத்தாருன்னா அந்த அளவுக்கு வெற்றியும் கொடுக்க போறாருன்னு அர்த்தம். நாம இதுக்கப்புறம் சரியான வாழ்க்கையை தான் வாழ போறோம், இதுதான் நாம் செய்ய வேண்டும், இதை தான் செய்யக்கூடாது என்ற ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குறாருன்னா இதிலிருந்து நாம் விடுபடக்கூடிய ஒவ்வொரு நாளும் இனிமேல் விடுபட்டு வெளியே வருவோம். திருப்பியும் பழைய முயற்சிகளில் ஈடுபட்டு பெரிய வெற்றி காணப்போறோம். இந்த மாதம் முழுவதும் வெற்றி தரக்கூடிய மாதம் என்று சொன்னால் அது மிகைப்படுத்த முடியாது. நன்றாக இருக்குது சுவாமி. ஏன்னா 11 சூரிய பகவான் 7ஆம் அதிபதி 11 சம்பந்தப்பட்டாலே வெற்றி நம் கையில் இருக்கக்கூடிய பாக்கியம் பெறப்போகிறோம். வெற்றி தான் நம்ம கிட்ட இனிமேல். வெற்றி எப்போந்தோடு இனிமேல் தட்டி பறிக்கின்ற பாக்கியம் யாருக்குமே இனிமேல் கிடையாது. கும்பராசி இனிமேல் வெல்லவும் முடியாது. மார்கழி உங்களை சிறந்த மாதமாக வைத்திருந்து ஆன்மீக பற்றும் ஆன்மீக சிந்தனையும் தலை தூக்கக்கூடிய மாதமாக இருக்க போது. இந்த நேரத்தில் பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் இறை நாட்டத்தோட இந்த மாதம் முழுவதும் இருங்கள். ஏன்னா ஓம் நமோ லக்ஷ்மி நாராயணாய நம. ஓம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாயும் ஒன்று தான், நாமராயணம் சொன்னாலும் ஒன்று தான். இந்த நாமத்தை இந்த மாதம் முழுவதும் சொல்லி இருந்தால் போதுமானது. அடுத்த மாதம் வருகிற தை மாதம் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய மாதமாகும், திருமண பாக்கியம் கிட்டக்கூடிய மாதமாகும், குழந்தை பேர் கிட்டக்கூடிய மாதமாகும், அள்ளித்தரக்கூடிய மாதமாகவும் வரப்போது. எல்லாமே ஏற்றம் தரப்போது. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.